வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற Xiaomi 12 Pro 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம Xiaomi 12 Pro 5G வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா செம வெயிட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 ஃபோன் வைக்கலாம், அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு Xiaomi 12 Pro 5G உடைய ஹைலைட் ஃபீச்சர்ஸை வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் ப்ரோ கிரேட் கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ கிரேட் கேமரா அப்படின்னா நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ஃபோட்டோ எடுத்தால் எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உண்மையாலுமே வந்து ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து ஹைலைட் தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 888 தான் வந்துட்டு இருந்தது. இது வந்து இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ப்ராசஸருக்கு வந்து செம்ம டிமாண்ட் இருக்குது. இப்போ வர எல்லா கம்பெனி ஃபோன்ஸ்லையுமே ஹையர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரில் தான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 பில்லியன் கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேம்ஸ் விளாண்டாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ இதில் படம் பார்த்தாலும் சரி, கலர்ஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் 120 watts ஹைப்பர் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். 50 watts ஒயர்லெஸ் டர்போ சார்ஜிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் 50 watts டர்போ சார்ஜிங் கொடுக்குற ஒரு ஃபோன் அப்படின்னா இந்த ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூயல் ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கும், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா குவாட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதுவும் சவுண்ட் பை ஆர்மன் கார்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்மன் கார்டன் அப்படிங்கிறது வந்து லேப்டாப்ஸ்க்கெல்லாம் ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரொம்ப இன்டர்நேஷ்னல் பெரிய கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கம்பெனியோட இணைஞ்சு இவங்க வந்து குவாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும். லெட்ஸ் அன்பாக்ஸ் Xiaomi 12 Pro 5G. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஷேடும் கிடையாது, கிளியர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கேஸ் வாங்குற வரைக்கும் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட் ப்ரொடெக்ஷன் கூட இருக்குது. 3.5 mm ஜாக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5 mm ஜாக் போர்ட் கிடையாது, வெறும் C டைப் போர்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பழைய ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ஃபோன்ஸில் வந்து இது தரதே இல்லை. பட் 12 Pro 5Gயில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம கடைசியாக பார்க்கலாம். பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? பாக்ஸில் வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே உங்களுக்கு வந்து 120 watts ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னா டேட்டா கேபிள் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணுங்க. டேட்டா கேபிள் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டேட்டா கேபிள் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்லா கட்டியாக இருக்குது. அண்ட் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USB பின் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C டைப் பின் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சார்ஜர் பார்க்கலாம். இது வரைக்கும் லான்ச் ஆன 120 watts சார்ஜர் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் நல்லா வெயிட்டாக இருக்கும். அதாவது அது ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு தான் சொல்லணும் சார்ஜர் அப்படிங்கிறது. ஸோ 120 watts அப்படிங்கிறனால இதுவும் வந்து ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு போர்ட்டில் போடுறீங்க அப்படின்னா அது பெண்டாகிற அளவுக்கு வெயிட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் எவ்வளோக்கெவ்வளோ வெயிட்டாக இருக்கோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USB கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து C டைப் கொடுக்கல. இப்போ வர நிறைய சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்து C டைப் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு உங்களால் வந்து பழைய சிஸ்டம்ஸ்லாம் உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ சார்ஜர் பொறுத்த வரைக்கும் 120 watts சார்ஜர் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம Xiaomi 12 Pro 5G எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாவ்! ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குங்க. டைட்டாக இருக்குன்னா ஸ்லிம்மாக இருக்குது, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து வெயிட்டாகவும் இருக்குது. கையில் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க, ஒரு நறுக்குன்னு இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். அண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி 50 மெகா பிக்சல் கேமரா பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாக்கி 2 லென்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஒரு வித்தியாசமான செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்குது. பின்னாடி வந்து பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான். சைட்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க.
அண்ட் ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பட்டனுமே இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஷவுமியோடைய ஆத்தென்டிக் ஃபீச்சர், அவங்களுடைய சிறப்பு அம்சமான இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட ஸ்டைலே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே வந்து நம்ம எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சிம் 2 போடலாம், சிம் 1 போடலாம். மெமரி கார்டு போடுற ஆப்ஷன்ஸே கிடையாது. இருக்கிறதுலே ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மெமரி கார்டுக்கு உங்களுக்கு அவசியமும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து 256 GB மெமரி வருது. அதனால் அந்த மெமரியும் வந்து உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங் படி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹார்ட்வேர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2 சைடும் வளையுது. கிட்டத்தட்ட சாம்சங் கேலக்ஸி சீரீஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சோர் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதே தெரில, அந்த அளவுக்கு இன்விசிபிள் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நம்ம MI 12 Pro 5G ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா Xiaomi 12 Pro 5G வந்து ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். டிஸ்பிளே குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வரனால உங்களுக்கு வந்து HDR10+ சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து பீக் பார்த்தீங்கன்னா 1500 nits வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் 6.73 inch கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன்ஸை சப்போர்ட் பண்ணுற விதமாக ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 8 Gen 1 4nm ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர், இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டான ப்ராசஸர், ஆண்ட்ராய்ட் ப்ராசஸர் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 GB ரேம் 256 GB மெமரி அப்படின்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் 256 GB மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இருக்குது. ஸோ ரேம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரேம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கேமராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் யூஸராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபோன் ஹேங் ஆகும், ஸ்லோ ஆகும் அப்படின்னு பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்துட்ருக்கோம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 12 வருது, இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ ஆண்ட்ராய்டு 12 இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெமரி பார்க்குறீங்க 256 GB அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் MIUI வெர்ஷன் 13.0.4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து MIயோடைய OS அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கேமராஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா, மெயின் கேமரா வந்து உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 24mm வைட் லென்ஸோட வரக்கூடிய கேமரா. உங்களுக்கு டூயல் பிக்சல் PDAF OIS இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து AI சப்போர்ட் கேமரா அப்படிங்கனால இது உண்மையிலுமே வந்து ஒரு ப்ரோ கிரேட் கேமரா தாங்க. எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 செகண்டரி கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு லென்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 115 டிகிரி அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 3 லென்ஸுமே வந்து பக்காவான பவர்ஃபுல்லான லென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பேக் கேமராவில் 8K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறையா ஃபோன்ஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K வீடியோஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8K வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுது. 8K வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுற ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு என்ற அளவுக்கு தாங்க இருக்குது. உங்களுக்கு வந்து மொத்தமாகவே ஒரு 5-6 ஃபோன்ஸ் மட்டும்தான் வந்து 8K வீடியோஸ் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் செல்ஃபி கேமராவில் வந்து உங்களுக்கு 4K வீடியோஸ் தேவைப்படாது. நீங்கள் வந்து மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் தான் அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 180p வந்து ரொம்ப போதுமான அளவாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து வீடியோ கால்ஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக 180p அப்படிங்கிறது வந்து மிக கம்ஃபர்டபுளான ஒரு ஃபார்மேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4600 mAh கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஹைலைட் கிடையாது. எது ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபாஸ்ட் சார்ஜர் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 0 to 100% பார்த்தீங்கன்னா 18 மினிட்ஸில் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து 1/4 மணி நேரம் சார்ஜ் போட்டாலே 0 to 100 ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எப்போவுமே நம்ம ஃபோன் வந்து 0ல் வச்சிருக்க மாட்டோம், ஒரு 10% 20% அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ நீங்கள் வந்து எப்போ ஃபோனை சார்ஜ் போட்டாலும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் போதுங்க, ஃபோன் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் அடுத்த ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங்லேயும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. 50 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 42 மினிட்ஸில் ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூஸ்வலாக மற்ற ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர்ட் சார்ஜரே வந்து கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆகும். பட் இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங்கே அதை விட கம்மியாக ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து குவாட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதாவது மேலே 2 ஸ்பீக்கர்ஸ், கீழே 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, இல்லைனா கேம் எல்லாம் விளையாடுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். Xiaomi 12 Pro 5Gயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ, க்ரீன் அண்ட் கிரே அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ கலர் அண்ட் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். இவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸோடு இருக்கிற ஃபோனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,999 ஸ்டார்ட் ஆகுது. ஓவரால் Xiaomi 12 Pro 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல், அதே நேரத்தில் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோடு இருக்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர், 50 வாட்ஸ் ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஃபுல் ஆயிரும் அப்படிங்கிறதான் உண்மை. அது இல்லாமல் ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர். ஸ்னாப்டிராகனில் இப்போ இருக்கிறதுலே இது லேட்டஸ்ட் ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரேம் அண்ட் மெமரி கேட்கவே வேணாம், உங்களுக்கு வந்து 8GB 12GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்குது. மெமரி பார்த்தீங்கன்னா 256GB கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து ஒரு அல்டிமேட்டான ஃபீச்சரோட வர டிஸ்பிளே அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 2K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். HDR+ சப்போர்ட் பண்ணும். ஸோ Xiaomi 12 Pro 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் ஒரு சூப்பர் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நல்லா இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ மோட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து மோஷன் ட்ராக்கர்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து சப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸும் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இன்பில்ட் ஃபில்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கேமரா வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து அவ்வளோ அழகாக உங்களுக்கு காட்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. Xiaomi 12 Pro 5G உடைய எல்லா வேரியண்ட்டுமே நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.